கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா சுவர்ண கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைய முதல் ட்ரா நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 47. ஓகேங்களா, சுவர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ட்ரா நம்பர் 470304 2026க்கான ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்குங்க. இன்னும் நீங்கள் கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணலைன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு புதுவிதமான ஒரு கெஸ்ஸிங்கை தான், ஃபாலோவிங் நம்பர் தான் தூக்கி கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா, அது என்னன்றதை வீடியோ டீட்டெயிலாக ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும், புரியும். ஜாயின் பண்ணாதவங்க டக்குன்னு ஜாயின் பண்ணிக்கோங்க. இத்தனை நாள் நம்ம கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஃபாலோ பண்ண நம்பர் இன்றைக்கி தான் முடிஞ்சிருக்கு. அதுவும் என்னன்றதை டீட்டெயிலாக இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம சுவர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி காருண்யா ப்ளஸ் லாட்டரி ரிசல்ட் ரிவீல் பண்ணிடுவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடுவோம். காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான இந்த ஏ போர்டு 9 தான் ஹைலைட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்துடுச்சு. 4க்கு அப்புறம் 9 இறங்கியிருக்கு. அதுவும் 2 நாள்னால் நம்ம கன்ஃபார்மாக எடுத்தோம். 9 கரெக்டாக அதே மாதிரி 9 இறங்கிருச்சு. ஒரு நாள்னா கூட அதுக்கடுத்து 5, 7 அதுக்கப்புறம் தான் 9 இறங்கும். இது 2 நாள்னால 9 இறங்கிருச்சு ஈஸியாகவே. இந்த மாதமும் நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை, ஈஸியாகவே நம்ம தூக்கியாச்சு. ஏ போர்டு 9 யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி வின்னிங் எடுத்தீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏ போர்டு 9 அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யாரெல்லாம் எல்லாமே எடுத்துருக்கீங்கன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். அது பார்த்து தான் அடுத்தடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபாலோவிங் நம்பரை தூக்கிடலாம். சரிங்களா, இப்போ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம 3 டிஜிட் பாக்ஸில் 94 கொடுத்துருக்கோம், 28 கொடுத்துருக்கோம். இதில் பிசி வின்னு, இதில் ஏசி ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைன்னா ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கி இருந்துருக்கலாம். எனிவேஸ் நம்மளுக்கு ஏ போர்டு 9 வந்தது பெரிய ஒரு ரிலீஃப் தான். ஓகேங்களா, அதே மாதிரி ஆல் போர்டு ஏபிசி மெம்பர்ஷிப்லேயும் 9 பாஸு, வீடியோலையும் 9 பாஸு. ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கோடு தான் நம்ம சேனல் போகுதுன்றது இதே ஒரு எக்ஸாம்பிள். வாங்க இப்போ நம்ம எப்பயும் போல் 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துருவோம். ஊடால வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டியருக்கான ஒரு கெஸ்ஸிங் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். இப்போ இதில் வந்து நான் எப்பயும் போல் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். சரிங்களா, இதில் ஃபஸ்ட் நம்பர் 682 682. ஓகேங்களா, அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 5 3 0. ஓகேங்களா, 5 3 0. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 4 2 3. அடுத்து ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர்னா 4 7 6. ஓகேங்களா, இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட் பாக்ஸுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 682 5 3 0 4 2 3 மற்றும் 4 7 6. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்து அப்படியே நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசி. ஓகேங்களா, இல்லைங்க, ஏபிஎஸ்சி பிசி எல்லாம் டீலில் விட்டுருவோம். ஏ போர்டு பி போர்டு சி போர்டு இதை நம்ம ஹைலைட்டாக பார்ப்போம். இதை நம்ம எம்பா வச்சு எடுத்து. ஓகேங்களா, ஏ போர்டு 9 வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 5. அதுக்கு அடுத்தாப்பில் பார்த்துக்கிட்டோம்னா 2. அதுக்கும் அடுத்தாப்பில் ஹைலைட்டாக பார்த்துக்கிட்டோம்னா 8. 5 2 8. ஓகேங்களா, அதே மாதிரி பி போர்டை பொறுத்தளவு 8 வந்துச்சுன்னா நம்ம
அதே 5 ஓகேங்களா. அப்படி 7 அதுக்கு அடுத்தால பார்த்துக்கிட்டோம்னா 3 ஓகேங்களா. 5 7 3 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு 0 வந்துச்சுன்னா 1 வரும், 9 வரும் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 4 வரும் ஓகேங்களா. 1 9 4 இதுதான் நம்மளுடைய ஏ போர்டு அண்டு பி போர்டு அண்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் ஓகேங்களா. ஏ போர்டு 5 2 8, பி போர்டு 5 7 3, சி போர்டு 1 9 4 ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கும். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்க்க போகிறது டியர் 1 மணிக்குரிய கெஸ்ஸிங் தான் ஓகேங்களா. டியர் 1 மணிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் தான். இதில் வந்து பி போர்டு 2 மட்டும் வரல, அதை இன்னிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஓகேங்களா. அதை வந்து பி போர்டு 2 வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது எப்போ வந்திருக்குன்னா February 10 தான் வந்திருக்கு ஓகேங்களா. மார்ச் முடிஞ்சு வரல, இப்போ ஏப்ரல் ஆரம்பிச்சிருச்சு. February 10 என்ன ரிசல்ட்டு பார்த்துக்கிட்டோம்னா 1 2 3 இந்த ரிசல்ட்டு தான். இதில் வந்து பி போர்டு 2 தான். அதுக்கடுத்து நம்மளுக்கு பி போர்டே இன்னும் வரவே இல்லை. யாரெல்லாம் கவனிச்சிங்க, யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை மறக்காமல் பி போர்டு 2ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது தெரியலை, இல்லை ப்ரோ நான் கவனிக்கலை அப்படின்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா மறக்காமல் ஒரு ஹேண்ட்ஸ் அப்பு போட்டு விடுங்க ஓகேங்களா. ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலாம் நண்பர்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறது 9 8 0 இதை தான் ஹைலைட் பண்ணி இப்போ நம்ம கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 3 வரும், 5 வரும், 1 வரும், 6 வரும் ஓகேங்களா. இதுதான் ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர். இதில் 2 நம்பர் கண்டிப்பான முறையில் பாஸ் ஆகும். 3 5 1 5 1 6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான். ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் சுவர்ணம் கேரளம் லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங் 3 5 1 6 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 03/4/2026க்கான கெஸ்ஸிங்கில் ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான் அது. உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பி போர்டு 2 ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற வகையில் கேஎல் போர்டு சியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் எக்ஸ்க்ளூசிவாக டெய்லி ஃபாலோயிங் நம்பர் நம்ம தட்டி தூக்கிடுவோம். எல்லா ஷோவுமே எடுத்துடலாம் ஓகேங்களா. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.